ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா DaVinci Resolve. இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு கலர் கரெக்ஷன் தான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கலர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது. நம்ம ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஒரு கலரில் எடுத்திருப்போம், அந்த ஃபுட்டேஜோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து டைம்லைனில் ஒரு வீடியோஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோஸோட கலர்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்குது பாருங்கள் கலர்ஸ்னு சொல்லிட்டு ஃபீஸை போதில் இந்த கலர்ஸில் போய்ட்டு ஒரு கலரே அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. எனக்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா DaVinci Resolve சிங்கிள் கிளிக்ஸில் எப்படி இந்த கலரை வந்து கரெக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கலர் கரெக்ஷனில் போய்ட்டு இதை எப்படி கலரை எடிட் பண்ணணும் இந்த மாதிரி அவசியமே கிடையாது. நான் சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சிங்கிள் கிளிக்ஸில் வந்து உங்களோட வீடியோ ஃபுட்டேஜோட கலர்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ இதுதான் இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு தெரியுதா? அந்தளவுக்கு கலர் டிம்மாக இருக்குது, பேக்ரவுண்டு புள்ளியாக இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டேஜோட கலர்ஸை வந்து சிங்கிள் கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா DaVinci Resolve நீங்கள் எந்த ஃபுட்டேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைம்லைனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபியூஷன் அப்படின்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர்ஸில் போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாவதாக இந்த பாருங்கள் கலர் வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் நல்லா கவனம் பாருங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷன் கலர் வீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கா, இந்த ஆட்டோ பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா DaVinci Resolve பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கலர் கரெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி தந்துடும். நீங்கள் போய்ட்டு ஒன்று போய்ட்டு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அகைன் திரும்ப சொல்கிறேன், இந்த 5th இருக்குது பாருங்கள் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே கலர் வீல்ஸில் போய்ட்டு ஆட்டோ கரெக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கலர் கரெக்ஷன் ஆகிடும். இப்போ நான் வந்து இதை வந்து கொடுத்துட்டேன். என்னுடைய வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ. ஸோ அந்த கிளிப்ஸ் வந்து லேட் ஆகுது. டிபெண்ட் பண்ணி உங்கள் வீடியோஸ் உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்தளவுக்கு இந்த ஆட்டோ கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? டிபெண்ட் பண்ணி உங்களோட இதை பொறுத்தளவு. இப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் கொடுத்தாச்சு, எனக்கு வந்து கலர் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜுக்கு இப்போ இருந்த ஃபுட்டேஜுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ தான் பார்த்தீங்கன்னா DaVinci Resolve ஆட்டோமேட்டிக்காக கலர் கரெக்ஷன் பண்ணுறது. உங்களுக்கு DaVinci Resolve நிறையா கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.